ஒரு ஜனநாயக நாட்டிலே எந்த ஜனநாயக நாட்டிலேயும் பொதுமக்கள் அல்லது சில அரசியல் கட்சியினர் எந்த பிரச்சனையுமே முன்னிலைப்படுத்தி ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்தலாம். அது அடிப்படை ஜனநாயக உரிமையாகும். அரசாங்கம் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமைதியான போராட்டங்களை அனுமதிக்க வேண்டும். அப்படி செய்யாமல் அனுமதி மறுப்பது என்பது ஜனநாயக விரோத செயலாகும். பொதுவாக ஆட்சியாளர்கள் சில சமயம் இந்த அனுமதி மறுக்கின்ற தவறை செய்வது உண்டு. அல்லது வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி கடைசி நிமிடத்திலே அனுமதி மறுக்கப்பட்டது என்று கூறிவிடுவார்கள். அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று பிறகு இன்னொரு நாளிலே அந்த போராட்டத்தை நடத்துவது சில சமயங்களிலே நடக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு சமயமும் நாங்கள் அனுமதி தரமாட்டோம், வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு போய்க்கொள்ளுங்கள் என்கின்ற பாணியிலே ஒரு அரசாங்கம் செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டால் அது ஒரு பாசிச புத்தியை, எதேச்சாதிகார புத்தியைத்தான் காட்டுகின்றது. அப்படி ஒரு தவறை அவ்வப்பொழுது திமுக அரசாங்கம் செய்கின்றது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்முறை விஷயத்திலேயும் இப்படி அனுமதி மறுப்பதை கையாண்டது திமுக அரசாங்கம். காரணம், அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துகின்றார்கள். சாதாரணமாக இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அனுமதியை அரசாங்கம் மறுப்பதால் தான் அதை மீறி போராட்டம் நடைபெறுகின்றது. அதன் பிறகு அதையே குற்றம் சொன்னால் எப்படி? முதல் குற்றம் யாருடையது? அனுமதி மறுக்கின்ற அரசாங்கத்தினுடையது. முதலிலே பாஜகவினரை போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே போராட்டக்காரர்களை அவர்கள் போராட்டத்துக்கு செல்லும் முன்பே வழிமறித்து கைது செய்தது காவல்துறை. சில மணி நேரங்கள் கழித்து விடுவித்து விட்டது, அது வேறு விஷயம். ஆனால் கைது செய்தது. அதாவது போராட்டம் நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது என்பதிலே காவல்துறை, அதாவது அரசாங்கம் உறுதியாக இருந்திருக்கின்றது. அதன்படியே அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக தடுத்தும் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே வெற்றிதானா என்று பார்த்தால் இல்லை. அண்ணாமலை என்ன செய்தார்? இனி இந்த திமுக அரசை ஆட்சி கட்டிலே இருந்து இறக்குகின்ற வரையிலே கால்களிலே காலணி அணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்தார். மேலும் என்னை நானே சவுக்கால் அடித்துக் கொள்கின்றேன், என்ன செய்து விடுகின்றீர்கள் பார்த்து விடுவோம் என்று சூளுரைத்தார். அதன்படியே அவர் 6 முறை தன்னைத்தானே சவுக்கால் அடித்தும் கொண்டார். விளைவு என்ன ஆனது? இந்தியா முழுவதிலும் இந்த விஷயம் பரவியது. எந்த விஷயம் பரவிவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம், காவல்துறை இப்படி ஒரு அனுமதி மறுத்ததோ அந்த விஷயத்தை காட்டுத்தீ போல் பரவச் செய்து விட்டார் அண்ணாமலை. இதுதான் திமுக அரசாங்கமும் காவல்துறையும் கண்ட பலன். போராட்டத்தை நடத்த அனுமதித்திருந்தால் அது மாநில அளவிலே ஓரளவு எழுச்சியை கிளப்பியிருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுதோ விஷயம் நாடெங்கிலும் பரவிவிட்டது. எல்லா இடங்களிலும் இருந்துமே அண்ணாமலைக்கு பாராட்டுக்கள் குவிந்திருக்கின்றன. தமிழக அரசாங்கம் அப்படியாவது பாடம் கற்றுக்கொண்டதா என்று கேட்டால் இல்லை. பாஜக மகளிர் அணியினர் போராட்டம் நடத்த விரும்பிய பொழுதும் இதே கதைதான். அனுமதி மறுக்கப்பட்டது. அந்த அனுமதி மறுப்பையும் மீறி பாஜகவின் மகளிர் அணி கையிலே சிலம்பை எடுத்துக்கொண்டு போராட்டத்தை நடத்தியது, அதாவது நடத்த முயன்றது. அவர்களையும் குண்டுக்கட்டாக கைது செய்தது காவல்துறை. உடனே பாஜக கட்சியை சார்ந்த எந்த பெண்மணியும் தன்னைத்தானே சவுக்கால் அடித்து கொண்டு விடவில்லை. எதற்கு சொல்கின்றேன் என்றால், அரசாங்கமும் காவல்துறையும் பாடம் கற்கவில்லை. அனுமதி மறுப்பதை ஓர் இயல்பான விஷயமாக வைத்து கொண்டு விட்டார்கள். டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் இஸ் பர்மிஷன் டினைடு. இது முற்றிலும் ஜனநாயக விரோத போக்காகும். ஆக தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற விஷயத்தோடு இந்த ஜனநாயக விரோத போக்கும் மக்களிடையே பேசப்பட ஆரம்பித்து விட்டது. இது திமுகவுக்கு இன்னும் தலைக்குனிவை ஏற்படுத்தும் என்பதை அந்த கட்சியின் தலைமை யோசித்து பார்க்கவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. ஒரு விஷயம் நீதிமன்றத்திலே இருக்கும் பொழுது எப்படி போராட்டம் நடத்தலாம்? குற்றவாளி கைது செய்யப்பட்டு வழக்கும் நீதிமன்றத்திலே இருக்கும் பொழுது குற்றவாளியை கைது செய் என்று போராடுவது தவறான செயல் என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. ஓரளவு இந்த கருத்தை நீதிமன்றமும் ஏற்கின்றது. அப்படி இருந்தபோதிலும் இந்த போராட்டத்தை முழுமையாக விசாரணை செய்ய வேண்டும் மற்றும் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னும் அதிக அளவிலே நல்ல முறையிலே உறுதி செய்யப்பட வேண்டும். கொடுமையான சம்பவங்கள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொடுமை நிகழ்ந்து அதன் பிறகு கைது செய்வதெல்லாம் பிற்பாடு வருகின்ற விஷயங்கள். எனவே முன்கூட்டியே ப்ரோஆக்டிவ்லி எச்சரிக்கையோடு இருந்து தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து குற்றங்கள், இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் போராடி இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட அஜெண்டாவை எடுத்து முன்னிறுத்தி போராடி இருந்தால் அரசாங்கமும் இப்படிப்பட்ட ஒரு சால்ஜாப்பை சொல்ல முடியாது. நீதிமன்றமும் இந்த போராட்டத்துக்கு எதிராக கருத்து தெரிவிக்காது.
அரசியல் செய்கின்றார்கள் என்று சிலர் கூறுகின்றார்கள். போராடுபவர்களின் மனத்திற்கு உள்ளே சென்று நோக்கத்தை இவர்கள் பார்த்தார்களா? மேலும் அரசியல்வாதிகள் அரசியல் செய்யாமல் விவசாயமாக செய்வார்கள். திமுகவின் தலைவரே கேட்டாரே, அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம் என்று. அந்த விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். திமுகவுக்கு ஒரு நியாயம், பாஜகவுக்கு இன்னொரு நியாயம் என்று இருக்கவே முடியாது. அப்படி இருக்கவே கூடாது. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தால், கூட்டி கழித்து போட்டு பார்க்கும் பொழுது, அமைதியான போராட்டங்களுக்கு திமுக அனுமதி அளித்தே தீர வேண்டும். இல்லையென்றால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் இன்னும் அதிக அளவிலே அவப்பெயர் ஏற்படும். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.